வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டு ஷார்பன் அவர் மைண்ட், நம்மளோட ஹேபிட்ஸ் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற தலைப்பிலேயே சில செய்திகளை பார்த்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், த மோர் யூ வாண்ட் டு டெவலப் இன்டலெக்சுவலி, சில புது புது விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய நேரம் ப்ரீஃப்ரண்டல் லோப் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ரைட் ஹெமிஸ்பியருக்கு ரிலேட்டடாக இருக்கிற நம்பர் ஒர்க், பிளானிங், காக்னிஷன், டெப்த் பர்செப்ஷன், டிசைனிங், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், அப்புறம் சிலை வடிக்கிறது, அப்புறம் ஒன்றும் ட்ராயிங்கில் இருக்கிறது, அது மாதிரி ரைட் எல்லா ஏஸ்தட்டிக் சென்ஸுக்கும் நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யணும். அதில் நம்மளுக்கு ஒரு பேஷன் இருக்கணும். அப்போ தான் அது சரி, போதுமான அளவில் அதில் நம்மளை ஈடுபாடு வளர்த்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்காக ஒரு ஈடுபாடு வளர்த்துக்கணும். 10,000 hours படித்தா தான் ஒரு பாடத்தில் நம்ம மாஸ்டர் பண்ண முடியும், அந்த சப்ஜெக்டை நம்ம தெளிவான அளவில் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக பாக்கியெல்லாம் படிக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பாக்கி எல்லாத்தையும் படிக்கணும். டு சர்வைவ் அவர் செல்ஃப், டு லேர்ன் அவர் செல்ஃப் டுவர்ட்ஸ் என்ன மெட்டீரியல் வேர்ட்ஸ்க்கு தேவையான எல்லா செய்திகளும் நம்ம படிச்சுக்கணும். ஆனால் எந்த சப்ஜெக்டில் நம்மளுக்கு ரொம்ப பேஷன் இருக்கோ அதுக்கு தனிப்பட்ட முறையில் எக்ஸ்ட்ராவாக டைம் செலவழிச்சுக்கிட்டே இருந்தால் அது இத்தனை மணி நேரம் தாண்டின பிறகு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் அப்படின்ற ஒரு நிலைமை வந்த பிறகு வேறு எக்ஸாக்ட்லி வி கேன் பேலன்ஸ் அவர் செல்ஃப் பிட்வீன் இத்தனை வருஷம் படித்து இப்போ நம்மளுக்கு ஒரு ஜாப் இருக்குது கையில், அதில் கிடைக்கிற வசதி எப்படி இருக்குது, இந்த எக்ஸ்பர்டைஸ் டெவலப் பண்ணியிருக்குமே இதில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வேறு வி கேன் ஷிஃப்ட் அவர் செல்ஃப், இதுலேருந்து எங்கள் பக்கத்தில் எப்படி ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு கொஞ்ச நாள் பிடிக்கும், ஒரு 10-12 வருஷம் பிடிக்கும், சிலப்போ 20 வருஷம் கூட பிடிக்கும். அது அந்த எத்தனை நேரம் எடுக்கிறது அப்படின்றத காட்டிலும் நம்மளுக்கு எவ்வளோ அதில் ஈடுபாடு வந்திருக்கு, இன்டெப்த் நாலேஜ், ஹவு மச் வி ஹவ் கெயின்டு அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பேஷனை நம்ம வளர்த்துக்க முடியும். இதுதான் சமுதாயத்தில் நம்மளுக்கு சிறப்பான இடத்த கொடுக்கும். ஒரு பேஷன் மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் நம்மளுக்கு பாக்கி வேலை, தட் இஸ் சர்வைவல் எபிலிட்டி, அதுக்கு குறைபாடு வரையும். அப்புறம் சில நேரத்தில் நம்மளுக்கு ஈக்குவலாக நம்மளோட படித்தாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அப்படி ஒரு பேஷன் இருக்காது, ஏஸ்தட்டிக் சென்ஸ் வளர்கிறதுக்கு இருக்காது, தே வில் சிம்பிளி இக்னோர் இட். அதனால அவங்க டுவர்ட்ஸ் அகடமிக்கு தன்னை தயார் பண்ணினாங்க அப்படின்னா அதுலேயே தேமே லைக்லி டு கம், ஒரு அளவுக்கு மேலே வந்திருப்பாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு அது ஒரு சில சமயத்தில் என்ன பண்ணோம், ஒரு காம்ப்ளெக்ஸ் மைண்ட் செட் வந்துடும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் சின்ன விஷயந்தான், நம்மளால் எல்லாம் முடியும். இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற நம்மளோட மூளையோட கெப்பாசிட்டி, அதில் இருக்கிற நியூரல் நெட்வொர்க்கில் கிடைக்கிற எஃபிஷியன்சி டு ஸ்டோர் திங்ஸ், அது நிறைய விஷயங்களை ஒருத்தராலேயே செய்ய முடியும். அதுதான் கெப்பாசிட்டி. ஆனால் அதுக்கு தன்னை தயார் தான் படுத்திக்க முடியும். இது ரெடிமேடாக வாங்கி ஒரு பேக்கெட்டை வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி இல்லை. இட் இஸ் நாட் ஸோ. இப்போ நம்மக்கிட்ட நிறைய சாமான் பண்ண முடியாது, வீட்டில் நிறைய விஷயம் தயார் பண்ண முடியாது, எல்லாமே வெளியிலேருந்து தான் வாங்கணும். அப்படின்னா வி கேன் ஹாவ் இன்யூமர் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஈட்டபிள்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுக்கலாம், அப்புறம் நிறைய கேட்ஜெட் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம தயார் பண்ணது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது, நமக்கு தெரியாது, பட் வாங்கி வச்சுருக்கிறோம், வி கேன் யூஸ் இட். ஆனால் மூளையை பயன்படுத்துறதுன்றது மட்டும் அப்படி சாமானை வாங்கி அதில் இன்செர்ட் பண்ண முடியாது. வில் ஹாவ் டு ட்ரெயின் இட், வில் ஹாவ் டு ஒர்க் அப்பான் இட். அப்படின்னா ஏஸ்தட்டிக் சென்ஸ், உங்களுக்கு நல்ல ட்ராயிங் போட தெரியணுமா, முதல்ல சின்ன வயசில் கற்றுக்கோங்க, சிலதெல்லாம் வரும். ஓவர் த பீரியட் யூ புட் ஃபார் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் புட் இன் டு தட். அண்ட் எந்த A4 சைஸ் பேப்பரில் மேட்டில் வரையணுமா, கிளாஸில் வரையணுமா அப்படின்னு அந்த நாலேஜெல்லாம் வளர்த்துட்டு துளியாக இருந்தால், தெர் ஆர் பீப்புள் தட் டசன்ட் நோ எனிதிங் அபவுட் ட்ராயிங்னா அவங்க முன்னாடி நம்ம பெரிய ஆளாக தான் இருப்போம். ஆனால் அகடமிக்னு வரும்போது அகடமிக்கில் எல்லாரும் 40 பசங்களும் படித்து தான் ஆகணும். சிலவங்களுக்கு 80 மார்க் வரும், சிலவங்களுக்கு 25 மார்க் வரும்னா தட் இஸ் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ். அதை நம்ம வி டோன்ட் ஹாவ் எனி ஹோல்டு, வி கேனாட் ஃபிக்ஸ் இட். அது வாட் எவர் இட் கம்ஸ் டு யூ, அது போல தான் இருக்கணும். ஆனால் ஏஸ்தட்டிக் சென்ஸ் மற்றும் நம்மளுக்கு பேஷன் இருந்தால் தான் அதை டெவலப் பண்ண முடியும். அப்போ தான் அதில் செலவு பண்ணி நேரத்தை பயனுள்ளதாக ஆக்க முடியும். ஆனால் ஏஸ்தட்டிக் சென்ஸில் பேஷன் இல்லாட்டா ஜஸ்ட் லைக் தட் வி கேன் சிட் பிஃபோர் த ட்ராயிங் பேப்பர் அண்ட் ட்ராயிங் நோட், அந்த நோட்லேருந்து நம்ம நிறைய வேலை பண்ண முடியும்னு நினச்சா அது வி ஆர் வேஸ்டிங் அவர் டைம் ஆஸ் வெல் ஆஸ் அவர் பேரண்ட்ஸ் மணி, ரெண்டுமே நடக்கும். அதனால் நம்ம அகடமிக்காக கஷ்டப்பட்டால் கூட எல்லாரும் 80 மார்க் வாங்கினா நம்ம 60 மார்க்காவது வாங்கி நல்லபடியாக என்ன பண்ணலாம், அந்த சப்ஜெக்டை புரிஞ்சிக்க முடியும். 60% நாலேஜ் ஆஃப் எ பர்டிகுலர் சப்ஜெக்ட், இட் இஸ் மோர் தென் எனஃப், இட் இஸ் அடிக்வேட் டு சர்வைவ் இன் தட் டாபிக் அப்படின்னு நம்ம வளர்த்துக்கிட்டோமான அகடமிக் எக்ஸலன்ஸ் இட் இஸ் அ மஸ்ட் டு சர்வைவ் இன் தி சொசைட்டி. நிச்சயமாக ஏர்ன் பண்ணணும். ஏன்னா
நம்மளோட கூட உள்ளவங்க நம்ம வகுப்பில் நம்மளோட படித்தவங்க, நம்ம கல்லூரியில் நம்மளோட படித்தவங்கள்லாம் நல்லபடியாக படித்து ஓரளவுக்கு நிறைய பெரிய ஜாபில் இருக்கிறாங்க, ஒரு என்ன பொசிஷனில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இட் இஸ் ஹியூமன் நேச்சர். நம்மளும் அதுபோல் இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப நியாயமானது, சரியானது, ஏற்புடையதே. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு தகுந்தா போல் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எஃபர்ட்டை போட்டு வி ஷுட் கம் அப். ஆனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக பேஷன் இருக்குது, நல்லபடியாக ட்ராயிங் வரைவோ இல்லாட்ட சூப்பரான என்ன டான்ஸ் ஆடுறதுக்கு நிருத்தியம்னு சொன்னால் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நிற்போம், இல்லாட்டி பாட சொன்னால் ரொம்ப அழகாக பாடிட்டு அந்தந்த நோட்டை சொல்லி கொடுத்தது அப்படியே திருப்பி கிளிப்புள்ள போல் பேசுவோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா, ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, ஏஸ்தட்டிக் சென்ஸில் இருக்கிற சில ஆர்ட்டெல்லாம் தெரிய வருதுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் டைம் செலவு பண்ணோம். அகடமிக்லேருந்து கொஞ்சம் போகிறோம், யூ கேனாட் ஸ்டீல் டைம் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட் ஃபார் தி ஏஸ்தட்டிக் சென்ஸ். அப்புறம் அகடமிக் பர்ஃபார்மன்ஸில் டவுன் வந்துருச்சுன்னு சொன்னால் இட் இஸ் கோயிங் டவுன், our performance is going down, we are unable to excel, unable to score அத்தனை பர்சன்டேஜ் மேலே வாங்க முடியலன்னா தட் இஸ் நாட் அக்செப்டபுள். அது ஏற்புடையதே இல்லை. அதனால் எந்த விதத்துலையும் ஹேபிட்ஸை சிறப்பாக வளர்த்துக்கணும். அதனால் நம்மளோட பிரெயினோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பனாக ஆகணும், புத்தி கூர்மையாக வளர்த்துக்கணும். இத்தனை பெரிய கதையெல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை, புத்தி கூர்மையாக இருந்து சொல்லக்கூடிய செய்திகளையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகளையும் சிறப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் செலவு பண்ணத்தான் வேணும். There are people, they will spend time in the ground and play with பேட் பால்னு ஏதாவது விளையாடிட்டு பொழுது ஓட்டுவாங்களா இருக்கும். இல்லாட்டி போனால் இப்போ ப்ரெசன்ட் டே சினாரியோவில் எல்லாருக்கும் ஒரு கேட்ஜெட் இருக்குன்னா அந்த கேட்ஜெட் முன்னாடி டைம் செலவு பண்ணுவாங்க. ஆனால் உண்மையில் இஃப் யூ வாண்ட் எக்ஸல் வித் யுவர் கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னா நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் செலவாக்கினா தான் நம்ம வி கேன் எக்ஸல் அவர் செல்ஃப்ஸ். போன வருஷம் சில பாடம் தெரிஞ்சுது, இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக 2 பாடம் தெரிஞ்சுது. அப்படி தான் வி கேன் கம்பீட் அவர் ஓன் செல்ஃப் ஓவர் த பீரியட், வி கேன் எக்ஸல் இன் அவர் பர்ஃபார்மன்ஸஸ். அப்படி பண்ண முடியும். இதில் முக்கியமானது நம்மளோட இதில் என்ன கிடைக்கும்னா இன்னர் பீஸ் கிடைக்கும். மனதளவில் நம்ம வந்து என்ன எப்போவுமே கூலாக கம்போஸ்டாக இருக்க முடியும், முதல் விஷயம். ரெண்டாவது ஹாப்பினஸ், இட் இஸ் இன்டர்னல் ஹாப்பினஸ் வந்து எப்போவும் பேலன்ஸ்டில் இருக்கும். நமக்கு அது தெரியல இது தெரியல அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அப்ரோச்சிங் இருக்கே அது இருக்காது. அப்புறம் வந்து சில பசங்க இருப்பாங்க, கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் இது ஒன்று மாற்றி ஒன்று நல்லா இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே போவாங்க. அது பரவாயில்லையா, அந்த பிங்க் நல்லா இருக்கேன், இந்த ப்ளூ நல்லா இருக்கேன், இந்த ஆரஞ்சு நல்லா இருக்கேன், இதை பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை, யூ கேனாட் ஸ்விட்ச் ஆன் ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ், அப்படி ஆயிரும். அப்படி இல்லை, ஒரு இடமா இருந்து ஒரு இடத்துல வந்துட்டோம்னு சொன்னால் போகிறோம், வி வில் சிட் வித் திஸ், we will continue to excel, we will continue to ourselves strengthen yourself in this position and further develop அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியாவை வளர்த்துட்டா நிச்சயமாக நம்மளோட பிரெயின் என்ன பண்ணும், அதனோட நியூரல் நெட்வொர்க்கோட கெப்பாசிட்டியை பெரிய அளவில் ப்ளூம்ஸ் அப்படின்னு சொல்கிற மேலே ஒரு மலர் என்று சொன்னால் அது என்ன பண்ணால் மலர்ந்து மனம் பரப்புகிறது சொல்கிறோமா, மலர் என்று சொன்னால். அப்புறம் ஒரு வாசனை உள்ள இருக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணோம், அது நல்லா விகசிக்கவே இருக்குது. அதே மாதிரி ஒரு பொருளுக்கு வாசனை என்ன சொன்னால் அதனுடைய நறுமணம் எங்கேயும் பரவணும் என்று சொன்னால் முதல்ல அந்த மலர் என்ன பண்ணணும், மலர்ந்து மனம் வீச துவங்கணும். அதுபோல் when our brain gets composed, மனம் வந்து அமைதியாகவும் பீஸ் ஆஃப் மைண்ட் இன்னர் பீஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட நடை உடைய பாவனையிலையும் நம்மளோட எண்ண ஓட்டங்களும் தெளிவாக பர்சீவ் பண்ண முடியும். நம்மளே அதை பர்சீவ் பண்ண என்ன போகிறது, டஸ் இட் கோயிங் எனிவேர், ராங் சைடில் போதா, கரண்ட் முள்ளில் இறங்குறதா செக் பண்ண அப்படின்னு நம்மளை செக் பண்ணிவிட்டு மேலே வந்து முடியும். அதுலேருந்து we can evade ourselves from the rough terrain, அதுலேருந்து ஸ்மூத் டெரெயினுக்கு நம்மளை மாற்றிக்க முடியும். இதெல்லாமே என்னது அப்ரோச் டுவர்ட்ஸ் அவர் லேர்னிங் என்ற தலைப்பில் இதை எடுத்துக்கலாம். திஸ் ஆல்சோ லீட்ஸ் டு என்ன ஷார்ப்பன் அவர் இன்டலெக்ட்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.